சென்சார் போர்டுக்கு தணிக்கைக்கு போகும்போது இத்தனை நாளைக்கு முன்னாடியே அவங்க படத்தை கொடுக்கணும். அது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கொடுக்கணும். அது ஒரு மாதத்துக்கு வந்து அந்த தணிக்கை வந்து இங்கே சென்னையில் தமிழ் படங்களுக்கு போகும். அதில் பார்த்துட்டு அவங்க நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து ராணுவத்துக்கிட்ட இருந்து வாங்கணும். அதில் மேஜர் முகுந்த வரதராஜனை பற்றிய விஷயங்களும் வருதுன்றாங்க இந்த படத்தில். அது தவிர வந்து சில கிருபானந்த வாரியார் பற்றி இப்படி சில பிரபலங்களை பற்றி சில பிரபலங்கள் பெரிய மனிதர்களை பற்றிய விஷயங்கள் அந்த படத்தில் வரும்போது இதில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக அண்ணாதுரை அவர்களை வைத்து 1937 1965 இந்த காலகட்டங்கள்லாம் வந்து நிறைய இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை திமுக எடுத்தது. எதற்காக எடுத்தது என்பது எல்லாருக்கும் தெரியும். ஸ்டாலின் அவர்கள் இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, வட இந்தியாவுக்கு போயிட்டு அங்கே போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வராங்க. எப்படி பிரச்சாரம் பண்ண முடியும்? நீங்கள் அப்போ வந்து என்ன பண்ணணும்னா உங்கள் ரீஜனுக்குள்ள ஒரு அரசியலை மட்டும்தான் பார்க்கணும். அதிமுக கூட்டணியில் இருப்பதனால் அதிமுக கூட்டணியோடு சேர்ந்து அவங்க தலைவர்கள் ஒன்று சேர்றாங்களோ இல்லையோ, தொண்டர்கள் ஒன்று சேர்ந்து வேலை பார்த்தாலே ஜெயிக்கலாம். விஜய் மேலே எனக்கு எந்த வெறுப்பும் இல்லை. ஆனால் ஒரு அரசியல்வாதியாக ஒரு முதல்வராக வருவதற்கான தகுதி என்ன, அவருடைய கொள்கை என்ன, இதில் எதுவுமே எனக்கு தெரியாது. நியூஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய படங்களை பற்றி செய்திகள் வந்துட்டே இருக்கு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜனநாயகம், அதுக்கப்புறம் பராசக்தி, இது ரெண்டுக்கும் தான் போட்டினே எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. சினிமாவை பற்றி நாம் சொல்லும் போது ஏற்கனவே வந்து சினிமா துறை எந்த லெவல்ல இருக்கு, எந்த மாதிரியான ஒரு நிலைமையில இருக்குன்னு நமக்கு எல்லாமே தெரியும். மக்களுக்கு வந்து நல்ல செய்தியையும் ஒரு பாசிட்டிவான மெசேஜ் கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்களுக்கு எவ்வளோ வெறுப்பேற்ற முடியுமோ அவ்வளோ வெறுப்பை வந்து உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களிடம் ஒரு பிரிவினை விதிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போதைக்கு இருக்கிற திரைப்படத்துறை இதை தான் செஞ்சுட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த ஜனநாயகம் படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, டக்குன்னு இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதை தடுக்குது அப்படின்லாம் பேசுறாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சென்சார் போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்கு. சென்சார் போர்டுக்கு தணிக்கைக்கு போகும்போது இத்தனை நாளைக்கு முன்னாடியே அவங்க படத்தை கொடுக்கணும். அது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கொடுக்கணும். அது ஒரு மாதத்துக்கு வந்து அந்த தணிக்கை வந்து இங்கே சென்னையில் தமிழ் படங்களுக்கு போகும். அதில் பார்த்துட்டு அவங்க 5 பேர் அதை ரிவ்யூ கொடுப்பாங்க. அதில் ஏதாவது காட்சிகள் நீக்கணும் சேர்க்கணும் அப்படின்லாம் சொன்னால் அது திருப்பி இவங்க கிட்ட வரும். அதை இவங்க திருப்பி அதெல்லாமே செஞ்சு பழையபடிக்கு ரிவ்யூக்கு அனுப்பணும். அந்த ரிவ்யூவில் அவங்க அதெல்லாம் செஞ்சுருக்காங்களான்றதை பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதை பழையபடிக்கு அவங்க கிட்ட கொடுத்து அவங்க திருப்பி சப்மிட் பண்ணி அதில் எந்த பிரச்சனையும் இல்லாட்டி ரிலீஸ் ஆகும். அப்படி இல்லை திருப்பி அது மறுபடியும் அதில் வந்து பிரச்சனை இருக்குன்னா அது பாம்பேக்கு போகும். பாம்பேயில் அவங்க ரிவ்யூ பார்த்து இது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆயிடும். இதுதான் வந்து அதோட முறை. ஆனால் இந்த முறையை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் இங்கே வந்து அதை ஏன் மறுக்கிறாங்கன்றது தெரியல. முதல்ல இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் நடிச்சிருக்கிறாரு அப்படின்றத ஒரு விஷயத்தையும் தாண்டி இந்த படம் வந்து ஏற்கனவே தெலுங்கில் வந்த ஒரு படம் 2023 வந்து பகவத் கேசரின்னு சொல்லிட்டு நாகிரெடி எடுத்த ஒரு படத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் தான். இவங்க என்னதான் அது இல்லை அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு இவங்க புதுசாக சேர்த்திருக்காங்க. ஏன்னா விஜய் இப்போ வந்து அரசியலில் இருக்கிறதுனால அந்த அரசியலை ஒட்டிய விஷயங்களை அதை சேர்த்திருக்காங்களே தவிர, ஆனால் படத்தின் மூலம் வந்து அந்த படம் தான் தெலுங்கு படம். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துல நிறைய ராணுவத்தை பற்றிய விஷயங்கள் சேர்த்திருக்கிறாங்க. அப்ப ராணுவத்தை பற்றிய விஷயங்கள் சேர்க்கும் போது ரொம்ப தெளிவா இருக்கணும். ராணுவத்தோட குறியீடு எங்கெல்லாம் வருதோ அதுக்கு எல்லாமே வந்து இவங்க NOC வாங்கணும். நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து ராணுவத்துக்கிட்ட இருந்து வாங்கணும். அதுல மேஜர் முகுந்த வரதராஜனை பற்றிய விஷயங்களும் வருதுன்றாங்க இந்த படத்துல. அது தவிர வந்து சில கிருபானந்த வாரியார் பற்றி இப்படி சில பிரபலங்களை பற்றி பிரபலங்கள் பெரிய மனிதர்களை பற்றிய விஷயங்கள் அந்த படத்துல வரும்போது அவங்க கிட்ட எல்லாம் இவர் கண்டிப்பாக ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கி சப்மிட் பண்ணணும். இது வந்து நடைமுறையில் சென்சார் போர்டில் உண்டு. பிறருடைய கருத்துக்களையோ பிறரை பற்றிய குறியீடுகளோ படத்தில் வைக்கும்போது அவங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லாம இருக்கணும்ன்றது ஒரு விதி. சமீபத்தில் அப்படிதான் வந்து இளையராஜாவோட மியூசிக் வந்து அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. அவருடைய படத்தின் இசையை எங்க யூஸ் பண்ணாலும் அவர்கிட்ட முன்னாடி அனுமதி பெற்றிருக்கணும்ன்றது அவர் தெளிவா இருக்காருக்கான கேஸ் எல்லாம் போயிடுச்சு. இப்ப சமீபத்தில் சின்மயி ஒரு பெரிய விஷயத்தை உண்டு பண்ணாங்க திரௌபதி படத்துக்காக. அந்த பாட்டையே நீக்கினார் திரௌபதியோட தயாரிப்பாளர். அதே தான் இங்க இதே மாதிரி தான் விஷயங்கள். இப்ப அதெல்லாமே அவங்க கேட்டிருக்காங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு ராணுவத்தை பற்றிய குறியீடுகளை வந்து அப்படியே நம்ம பொத்தாம் பொதுவா சொல்லிட்டு போற மாதிரி இவங்க செய்யற மாதிரிலாம் செய்ய முடியாது. அதெல்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அதனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு இது இருக்கு. இன்னொரு படத்துல இருந்து எடுத்துக்கும் போது கண்டிப்பா அவர்கிட்டயும் வந்து அனுமதி பெற்றிருக்கணும். இவங்க இல்லைன்னு சொன்னாலும் அந்த படத்தை தழுவி இருக்கு, நாளைக்கு படம் வெளியே வந்த உடனே அது பெரிய இஷ்யூ. இவங்க இன்னும் அதற்கான அனுமதியும் பெறல. அதேதான் நிறைய தகவல்களை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. பல கட்சிக்காரர்களை பற்றி பேசியிருக்கிறாங்க. விஜய பெரிய ஆள் ஆக்குறதுக்காக வந்து பல கட்சிகளை பற்றிய சில விஷயங்கள் வந்து தவறாகவும் சித்தரிக்கப்பட்டிருக்கிறதாக கேள்விப்படுகிறோம். இது எல்லாத்தையும் அவங்க சரி பண்ணாதான் அந்த படம். ஏன்னா படம் வந்ததுக்கு அப்புறம் யாரு வேணாலும் வழக்கு போட முடியும். ஏன் சென்சார் போர்டு மேலே வழக்கு தொடுக்க முடியும். சென்சார் போர்டு வந்து இதுக்கு வந்து பதில் சொல்லியே ஆகணும்ல.
அதனால அவங்க அப்படியே பொத்தாம் பொதுவாக படத்தை எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ண முடியாது. இதுதான் உண்மையில இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம். அதுக்காக வந்து இப்ப சிபிஐ கூப்பிட்டுருக்காங்களே, அது இந்த படத்தை வச்சுதான், அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. கரூர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனைக்கான ஒரு சிபிஐ என்கொயரி போயிட்டு இருக்கு, விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு எப்பயும் கூப்பிடுற மாதிரி இவங்க போயிருக்காங்க. அதுக்கும் இதுக்கும் நம்ம சம்மந்தப்படுத்தவே முடியாது. உடனே இதுல இதையும் ஒரு அரசியலாக ஆக்கி இதுக்கு மத்திய அரசு தான் காரணம் அப்படி இப்படின்னு சொல்றதெல்லாம் முட்டாள்தனமான வாதம். அதுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இந்த ஒரு படம் தான் பிரச்சனையான்னு பார்த்தா ஏகப்பட்ட படங்கள் தமிழ் திரைப்படத்துக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. சிறைன்னு ஒரு படம், சல்லியர்கள்னு ஒரு படம், அதுக்கப்புறம் அவர் எப்பயும் போல நம்ம ரெட் ஜாயிண்டோட பராசக்தின்ற படம். இப்போ சிறைன்ற படத்தை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து என்ன, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு 1997 நடந்த அந்த கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பில் மாட்டின ஒரு தீவிரவாதி, அவர் இஸ்லாமியராக இருக்கிறார். அவரை வந்து ஒரு ஜெயில இருந்து இன்னொரு ஜெயிலுக்கு வெள்ளூர்ல இருந்து சிவகங்கை கூட்டிட்டு போகும்போது நடக்கிற நிகழ்வுகளாக காமிக்கிறாங்க. இது வழக்கமாக எல்லாத்துலையும் நடக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நடந்த சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா இவர்கள் சொல்வது மாதிரியாலாம் கிடையவே கிடையாது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த தீவிரவாதிகளுக்கு வந்து சிறையில் வந்து எல்லா சலுகைகளும் உண்டு. 5 வேளை தொழுவதற்கு அவர்களுக்கு தனி இடம் உண்டு. அவர்கள் சமைச்சு சாப்பிட்றதுக்கான தனி அடுப்புல இருந்து எல்லாமே இருக்கு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா அவங்க வந்து பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், அவங்களே சமையல் பண்ணிக்கலாம். அவர்களுக்கான எல்லா வசதியையும் சிறைத்துறை செய்து கொடுத்திருக்கிறது. இதுதான் உண்மை. அதனால இந்த மாதிரி பாகுபாடெல்லாம் எந்த இதுக்கும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா தீவிரவாதிகளை வந்து கூட்டிட்டு போகும்போது ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் தான் வந்து அந்த போலீஸ்காரங்க போன, ஏன்னா தப்பிச்சு போயிடக்கூடாது, அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே கவனமா இருந்தாங்க. எந்த தீவிரவாதையும் சரி, யாருக்குமே வந்து எந்த ஒரு கொடுமையும் நிகழ்ந்ததாக வரலாறே கிடையாது. அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, அது எப்பயும் போல இருக்கதா ப்ராசஸ். ஆனா அதுக்கும் ஒரு மத சாயம் பூசி அவர்களுக்கு பிரச்சனை வந்தது அப்படின்லாம் சொல்றதெல்லாம் எந்த இதுல ஏத்துக்கிறதுன்னு கூட தெரியல. அப்ப குண்டு வச்சுட்டு போனா அவங்கள வந்து நம்ம என்ன, அவங்களுக்கு மனித உரிமையை பத்தி பேசிட்டு இருக்கணுமா நம்ம? அப்ப செத்தவங்களுக்கான மனித, இவங்க 1997 இந்த படத்தை எடுத்திருக்காங்க, அல்ல செத்தவங்களோட பிரச்சனைகளை பற்றி பேசியிருந்தா பரவாயில்ல, ஏன்னா அவங்க தான் விக்டிம். செய்தவர்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கு, அவங்களுக்கு வந்து மதம் சார்ந்த இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்ததுன்னு சொல்றதெல்லாம் வந்து மிக அநியாயம். இதெல்லாம் எப்படி படமா எடுத்தாங்கன்னே தெரியல. அதுக்கப்புறம் சல்லியர்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சின்ன பட்ஜெட் படம் போல இருக்கு. அதனால எந்த தியேட்டரும் வந்து அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை. அதுவும் வந்து ஈழத்தமிழர்களை பின்புலமாக கொண்டு ஒரு படம் தான். சும்மாவே நம்ம படம் பார்க்கறதுக்கு இஷ்டமே இல்லாம இருக்கு. அந்த அளவுக்கு வன்முறையும் இடதுசாரி சிந்தனைகளும் வந்து தேவையில்லாத கருத்துக்களும் நிறைய இருக்குது படங்கள்ல. முடிந்து போன ஒரு போர், முடிந்து போன ஒரு விஷயம். ஈழத்தமிழர்கள் வந்து இப்போ அங்கே ஈழத்தை எல்லாம் வந்து கேட்காம இப்போ அங்கே வந்து ஸ்ரீலங்காவோட சேர்ந்து ஒழுங்காக வந்து வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகும்போது இன்னொரு பிரச்சனையை இப்போ கிளப்புறாங்க இந்த படத்தை கொண்டு வந்து. இது தேவையில்லாதது. சில விஷயங்கள் மறக்கப்பட வேண்டியவை, அதை மறந்து விட்டுறது அடுத்த கட்டத்திற்கு வந்து நாம் போக வேண்டியது காலத்தின் கட்டாயம். அதை விட்டுட்டு இதெல்லாம் படம் எடுத்து திருப்பி ஆறி போன பொண்ணை தோண்டிக்கிட்டே இருக்கிறதுலாம் நல்லதாக எனக்கு படவில்லை. நம்ம பராசக்தியை வச்சுக்கோம். இதில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக அண்ணாதுரை வைத்து 1937 1965 இந்த காலகட்டங்கள்லாம் வந்து நிறைய இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை திமுக எடுத்தது. எதற்காக எடுத்தது என்பது எல்லாருக்கும் தெரியும். திமுக எடுத்ததே வந்து அவங்க அதை அரசியல் பண்ணி ஆட்சியை பிடிக்கத்தான், காங்கிரஸை கவிழ்த்து விட்டு ஆட்சிக்கு வர்றதுக்காக. அந்த நேரங்கள்ல வந்து எல் நடராஜன், தாழ்முத்து இவங்கெல்லாம் வந்து இறந்தும் போனாங்க. அவங்களுக்கு போலீஸ் கஸ்டடியில இறந்து போனாங்க. நிறைய பேர் உயிரை தியாகம் செய்தார்கள், உயிரை விட்டார்கள் என்று கூட சொல்லலாம். எதற்காக இந்த முடிக்கு எதிரான போராட்டம்ன்றது நமக்கு யாருக்குமே தெரியாது. ஏன்னா இதை எதிர்த்தவர்களில் திரு ஈவே ராமசாமி ஒருத்தர், அவரும் இதை ஏத்துக்கல. காங்கிரஸ் கட்சிக்காரங்க யாருமே ஏத்துக்கல. இவங்க பக்தவச்சலம் அவர்கள் தான் அப்ப வந்து முதலமைச்சர், அவங்களுக்கு எதிராக நடந்த போராட்டம் தான். இன்னைக்கு அதே காங்கிரஸும் திமுகவும் ஒரே இதுல இருக்காங்க, கூட்டணியில. ஆனா படம் வந்து பாத்தீங்கன்னா இந்திய எதிர்ப்புன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் எதிர்ப்பு பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஒரு கூட்டணிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இது என்ன மாதிரியான நியாயம் தெரியல. அதான் அதே சமயம் புள்ளி கூட்டணியில சேர்ந்த நம்ம திமுக தலைவர்கள், அதான் கனிமொழி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, வட இந்தியாவுக்கு போயிட்டு அங்க போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வராங்க. எப்படி பிரச்சாரம் பண்ண முடியும்? நீங்க அப்போ வந்து என்ன பண்ணணும்னா உங்க ரீஜனுக்குள்ள அரசியலை மட்டும்தான் பார்க்கணும். உங்களுடைய தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல் மட்டும் தான் நீங்க முன்னெடுப்பு செய்ய முடியுமே தவிர பழைய திருப்பி வந்து இந்த இந்திய திணிப்பு, இந்திய எதிர்ப்புன்னு சொல்லிக்கிட்டே போனீங்கன்னா நீங்க எப்படி வந்து இந்திய அரசியலுக்கு, தேசிய அரசியலுக்கு போக முடியும்? அப்ப தேசிய நீரோட்டத்துக்கும் தமிழக அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லைன்றத தெளிவா இந்த படத்தின் மூலமா சொல்றாங்க. எத்தனை காலத்துக்கு நீங்க வந்து இந்த எதிர்ப்பை வைத்து நீங்க அரசியல் பண்ணிட்டு இருப்பீங்கன்றது எனக்கு புரியல. இப்ப அதெல்லாம் விட்டு மக்கள் வந்து தேசிய நீரோட்டத்தோட இணைந்து எல்லாரும் வந்து இந்தி பேசுறதுக்கு ஆரம்பிச்சாச்சு. இன்னும்
சொல்ல போனீங்கன்னா ஹிந்தி பிரச்சார சபால அதிகமாக ஹிந்தி கற்றுக்கொள்பவர்கள் தமிழ்நாட்டில். இப்ப பழைய அந்த ஹிந்தி போராட்டத்தை எடுத்து சொல்லி நீங்க என்ன சாதிக்க போறீங்க? ஏற்கனவே வந்து அதாவது இவங்களுக்கு எப்பெல்லாம் தேர்தல் வருதோ அப்ப ஏதாவது ஒரு போராட்டம் ஆரம்பிப்பாங்க. அதன் தொடக்கமாகத்தான் இந்த படத்தை பார்க்கிறேன். நீங்க வந்து இந்திய எதிர்ப்பு பற்றி பேசியோ இல்ல அண்ணாதுரை அவர்கள் செய்ததை சொல்லியோ இன்றைக்கு வந்து என்ன சாதனையை சாதிக்க போறீங்க? இதனால் மக்களுக்கு நீங்க என்ன செய்தி சொல்ல வர்றீங்க? மக்களுக்கு இதனால் என்ன நல்லது நடக்க போகும் அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. பராசக்தி என்னும் படமே கிடையாது, அது ஒரு விஷம். அது இப்ப திருப்பி மறுபடியும் அந்த விஷத்தை வந்து மக்களுக்கு கொடுக்க பார்க்கிறார்கள். மக்கள் இதை விழுத்து கொண்டு அந்த விஷத்தை வந்து நிராகரிப்பது நல்லது என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த படத்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்களுக்கு வந்து சந்தோஷமா சிரிச்சிடும் வரப்போறது இல்லை. சிந்திச்சு அடுத்த கட்டமாக நாம் வளர்ச்சிக்கு அது உதவ போதானா அதுவும் கிடையாது. ரொம்ப மோசமான ஒரு உதாரணமாகத்தான் பராசக்தி படத்தை பார்க்கிறேன். அடுத்து நம்மளுடைய தமிழக தேர்தல் களம் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்பதான் அமித்ஷா அவர்கள் வந்துட்டு பொங்கல் எல்லாம் கொண்டாடிட்டு போயிருக்காரு. ஒரு பக்கம் அவர்கள் வந்து பொங்கல் தமிழர் திருநாளை கொண்டாடிட்டு போகும்போது இன்னொரு பக்கம் வந்து நம்மளுடைய முதல்வர் வந்து திராவிட பொங்கல் வச்சிட்டு இருக்கிறாரு. ரெண்டு பக்கமும் பொங்கல் வச்சிட்டு இருக்காங்க. எல்லா கட்சிகளும் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இதுல என்ன நம்ம பாக்குறோம்னா கண்டிப்பாக கூட்டணிகள் இடம் மாறுவது உறுதியாக தெரிகிறது. அதுல வந்து திமுகவோட கூட்டணி முக்கியமாக நம்ம பார்க்கிறோம். அதுல திமுகவோட கூட்டணின்னு சொல்லும் போது காங்கிரஸ் கட்சி அதுல இருக்கிறவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் திமுகவுக்கு எதிராக பேசுவதை பார்க்கும்போது கண்டிப்பாக வெளியே சென்று தாவேகாவுடன் சேர்ந்து கூட்டணி வைப்பது உறுதியாக தெரிகிறது. அதனால வெளியில போவாங்க. அதே வந்து நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களும் அதே மாதிரிதான மனதில் நிலை தான் இருக்காங்க. ஆனா வெளியில சொல்லல. காங்கிரஸ் போகும்போது பிசிகாவும் போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்ப மும்முனை போட்டியாக இங்க மாறுகிறது. நாலாவதாக சீமானை வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அவர் எந்த கூட்டணிக்குள்ளும் வரப்போவதில்லை. இந்த தடவையும் வரமாட்டாருன்றதுதான் என்னுடைய நம்பிக்கை. மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியல. அப்ப திமுகவில இருந்து மாறுறாங்க. இப்போ அதிமுகவோட கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாமக அன்புமணி ராமதாஸ் சேர்ந்திருக்காங்க. ஓபிஎஸ் அவர்களும் தினகரன் இவங்களெல்லாம் பார்க்கும்போது சசிகலா அவர்களை வந்து வேண்டாம் என்று உறுதியாக இருப்பதாக தான் தகவல் வருகிறது. எடப்பாடி அவர்களுக்கு வேண்டாம்னு. ஆனா அவங்களை சேர்ப்பது எடப்பாடி அவர்களுக்கு நல்லது என்பதுதான் என்னுடைய கருத்து. அது அவர் எப்படி எடுத்துக்கிறாருன்றது தெரியல. ஏன்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜயின் தாவேகா ஒரு பெரிய சக்தியாக உருவெடுத்திருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இளைஞர்கள் பெண்கள் அவர்களுடைய ஓட்டு அவருக்கு கணிசமாக போகும். 15-20% எல்லாருமே கவனிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க காங்கிரஸோட சேரும்போது ஆளுங்கட்சியா வர்றாங்களோ இல்லையோ எந்த கட்சி ஆளுங்கட்சியா வந்தாலும் எதிர்கட்சியாக தாவேகா இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. அப்படி இருக்கும்போது இந்த கூட்டணிகள் மாறும்போது இவங்க ஓபிஎஸ் சசிகலா இவர்களுக்கு என்ன கொடுக்க போகிறார்கள் என்று தெரியவில்லை. அதிமுகவை பொறுத்தவரையும் எல்லா சின்ன சிறு கட்சிகளையும் ஒன்றிணைத்து ஒரு பெரிய கூட்டணியை ஏற்படுத்தி கொண்டால் அவர்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள். ஏன்னா போன தேர்தலில் 33% வாங்கியிருந்தவங்க இந்த தடவை 40% வாங்கணும்னா அதற்கு கண்டிப்பாக கூட்டணி அவசியம். பாஜகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணியில் இருப்பதனால் அதிமுக கூட்டணியோடு சேர்ந்து அவங்க தலைவர்கள் ஒன்று சேர்றாங்களோ இல்லையோ தொண்டர்கள் ஒன்று சேர்ந்து வேலை பார்த்தாலே ஜெயிக்கலாம். ஆனா இங்க தலைவர்கள் எல்லாம் ஒன்னா பேசிக்கிறாங்க. தொண்டர்கள் வந்து ஒன்று சேர்ந்த மாதிரியான ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியவில்லை. அதற்கு தலைவர்கள் கொஞ்சம் உதவி செஞ்சு எல்லா தொண்டர்களையும் ரெண்டு பக்க தொண்டர்களையும் ஒன்றாக சேர்த்து வேலை செய்தால் ஜெயிப்பாங்க. ஆனா திருப்பி திமுகவே இந்த குழப்படியில எல்லாம் வந்து திமுக அவர்கள் வாங்கின அந்த ஓட்டு சதவீதத்துல வந்துட்டாங்கன்னா அது ஜனநாயகத்துக்கு ஒரு முடிவை கட்டிடலான்றதுதான் நம்மளோட பார்வையாக இருக்கிறது. திமுக வேண்டாம் என்று இவர்கள் முடிவெடுத்தால் கண்டிப்பாக தங்களுக்குள் இருக்கும் வேற்றுமையை மறந்து ஒன்றாக சேர்ந்து நிற்பதுதான் நல்லது. விஜய் ஜெயிக்கிறதை வந்து பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. சினிமாவின் தாக்கம், அதாவது கல்வி அறிவு அதிகம் பெற்ற மாநிலம்னு இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெரிய ஒரு விழாலாம் நம்ம முதல்வர் கல்வி அறிவு பெற்ற மாநிலத்துலதான் இங்க சினிமா நடிகர் பின்னாடி மக்கள் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. கல்வி அறிவு குறைவாக இருக்கும் உத்தரப்பிரதேசத்துல எல்லாம் இப்படி இல்ல, குஜராத்ல எல்லாம் இல்ல. அங்கெல்லாம் எந்த சினிமா நடிகரையும் முன்னிறுத்தி தேர்தலே நடப்பதில்லை. ஆனா இங்கத்தான் கல்வி அறிவு அதிகமாக உள்ள இந்த மாநிலத்துல தான் கல்வி அறிவு வந்து ஜாஸ்தி உள்ள இந்த விழா எல்லாம் எடுத்துட்டு இருக்கு. எல்லாம் படிச்சிருக்கிறாங்க, எல்லாம் வேலைக்கு போறாங்க, பொருளாதாரத்துல நாம தான் ஃபர்ஸ்ட், இதுல ஃபர்ஸ்ட், அதுல ஃபர்ஸ்ட். அதே மாதிரி சினிமா மோகம் என்பதில் நான் தான் முதலாவது இடமாக இருக்கிறோம். விஜய் மேல எனக்கு எந்த வெறுப்பும் இல்லை. ஆனால் ஒரு அரசியல்வாதியாக ஒரு முதல்வராக வருவதற்கான தகுதி என்ன, அவருடைய கொள்கை என்ன, இதுல எதுவுமே எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒருத்தரை வெறும் சினிமாவில் பார்த்த ஒரு பிம்பத்தை, மாய பிம்பத்தை வைத்து இன்றைக்கு படித்த இளைஞர்கள் அவருக்கு பின்னால் சென்று கொண்டிருப்பதை பார்க்கும்போது நமக்கு கஷ்டமா தான் இருக்கு. எந்தவித யோசனையும் இல்லாம போயிட்டு இருக்கிறாங்க. சினிமா என்னும் ஒரு அந்த மாய உலகம் எந்த அளவுக்கு இங்க சீரழிச்சு சின்ன பின்னமாக்கிட்டு இருக்குன்றது தெளிவா தெரியுது. எப்படி வந்து போதைப் பொருள் வந்து தமிழகத்தை வந்து கெடுத்து குட்டிச்சவாரா இருக்கோ அதே மாதிரி சினிமா என்னும் போதையும் இங்கே மக்களையும் தெரியல
இங்கே இருக்க அரசியும் மக்களையும் வந்து மிக மோசமாக்கி கொண்டிருக்கிறது என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. அதுல இருந்து எப்போ தமிழக மக்கள் மீண்டு வர போறாங்கன்னு தெரியல. நடுவில் இப்ப அமித்ஷா அவர்கள் தமிழர் திருநாள் பொங்கலை கொண்டாடிட்டு போன உடனே இப்ப நம்ம மோடி அவர்கள் பொங்கல் கழித்து வருவதாக அறிகிறோம். அவர் கண்டிப்பாக இந்த தடவை மற்ற தேர்தலாம் பீகார் தேர்தலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மத்திய பாஜகவின் கவனம் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழகம், வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்கம் இந்த 2 மாநிலத்தையும் வந்து கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக தமிழகம் ஏனென்றால் இத்தனை வருடம் காலம் கழித்து செல்வி ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் இவங்களால வர முடியல. இப்பதான் வந்தாங்க இந்த 5 வருடம். ஆனால் அந்த 5 வருடத்தில் இவங்க என்ன பண்ணாங்களோ இல்லையோ ஒரு விஷயத்த வந்து விதைச்சிருக்காங்க. பெரிய ஒரு தவறான நிறைய கருத்துக்களை பரப்பி இருக்கிறாங்க. இவங்க தான் தமிழகத்தை முன்னேற்ற மாதிரியும் ஈவே ராமசாமி போன்ற ஒரு பிம்பத்தை வந்து பெருசா முன்னெடுத்து முன்னாடி வச்சும் திரு கருணாநிதி அவர்களுக்கு எல்லா பக்கமும் எல்லா பில்டிங் எல்லா ரோடு எல்லாத்துக்கும் அவர் பேரை வச்சும் அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தை இவர் உதயநிதி அரசியலுக்கே வரமாட்டேன்ற உதயநிதியை முன்னிறுத்தி அடுத்த முதல்வராக அவரை காண்பிப்பது அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. இது திருப்பி மறுபடியும் குடும்ப அரசியலுக்குள்ளேயும் ஒரு ஊழல் மிகுந்த ஒரு இந்த அரசுக்குள்ளேயும் தான் நம்ம வந்து மறுபடியும் உழன்று கொண்டே இருக்கும் ஒரு சூழ்நிலையை வந்து திமுக ஏற்படுத்தியிருக்கு. அது தவிர வெறுப்பு அரசியல் திருப்பரங்குன்ற விஷயத்துல நம்ம பார்த்தோம். இந்து மதத்துக்கு எதிராகவும் பெரிய வெறுப்பு பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது. வெறுப்பை கக்கி கொண்டிருக்கிறார்கள். அதை ஒழிக்கணுன்ற அளவுக்கு கூட போயிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு பிரச்சாரம் இங்கே வந்து இந்து மதத்துக்கு எதிராக நடக்கிறது. அவங்க மட்டும் இந்த ப்ரூட்டஸ்ன்னு ஒருத்தர், அப்புறம் இன்னும் இந்த தீகா கட்சியை சேர்ந்தவங்க, அப்புறம் இந்த இடதுசாரி சிந்தனையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமே. இன்னும் யாரெல்லாம் தப்பலைன்னா நீதிபதி கூட தப்பிக்கல. நீதிபதியை கூட வந்து RSS திருடன் சொல்ற அளவுக்கு புக்கெல்லாம் ரிலீஸ் பண்ற அளவுக்கு இவங்க போயிட்டாங்க. அதை கண்டிச்ச அதே வந்து நீதிமன்றம் கண்டிச்ச நீதிமன்றத்தையும் இவங்க கேவலமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட ஜாதி என்ன அது என்ன இது என்னன்னு பார்த்துட்டு ஒரு பெரிய வெறுப்பு பிரச்சாரம், ஒரு மக்கள் மனதில் ஒரு பிரிவினைவாதத்தை மற்ற எல்லாத்தையும் விட்டுறலாம். ஊழலை கூட விட்டுடலாம், நம்ம தேவையில்லை. இல்லை திறனற்ற நிர்வாகம் அதை கூட விட்டுடலாம். ஆனால் மக்களை பிரித்தாடும் அந்த சூழ்ச்சியை நாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இது தமிழகத்தை வந்து 2 படுத்தும். தமிழகத்தை தேசிய நீரோட்டத்திலிருந்து பிரித்து கொண்டு சென்று விடும். அதைத்தான் நம்ம பார்க்குறோம். அப்படி ஒரு விஷயத்தை செய்வது தான் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மக்களை மதத்தாலும் மதத்தின் பேராலும் ஜாதியின் பேராலும் நிறைய ஏற்றத்தாழ்வுகளாலும் மக்களை வந்து பிரித்து ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். பிரித்து அவர்களை வந்து திமுக அரசு வந்து அவர்களை பிரித்து கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த மதத்துல போய் அதை பத்தி பேசுறதும், அந்த மதத்துல போய் இவங்களை பத்தி பேசுறதும் சொல்லிட்டு அந்த வெறுப்பு பிரச்சாரமும் ஒரு பிரிவினைவாதமும் மண்டி கிடக்கும் இந்த தமிழகத்திற்கு ஒரு விடுவு காலம் வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஒரு மாற்று இந்த 2026 நமக்கு தேவைப்படுகிறது. அது நடக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நன்றி.